ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா வெயில் வந்து எல்லா ஏரியாலையும் பயங்கரமாக அடிக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த வெயில் டைமில் நம்மளுடைய ஒர்க் அவுட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மல் டேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை லைட்டாக வார்ம் அப் பண்ணுறதோ கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ ரெகுலரான ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பாடி பில்டிங்கில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் டைமில் நம்ம ஒர்க் அவுட் வந்து நார்மல் டேஸில் பண்ணுற மாதிரி பண்ணலாமா? ஓகே, இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தோன்ற விஷயம்தான். வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் நார்மல் டேஸை விட நீங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, அதை ஏர்லி மார்னிங் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7க்குள்ளே ஒரு 5 to இல்லாட்டி 5:30 to 6:30க்குள்ளே அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ வெயிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் பண்ணுற ஒர்க் அவுட்டை விட கொஞ்சம் கம்மியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இல்லை மாஸ்டர் என்னுடைய ஜிம்மில் வந்துட்டு ஏசி இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து நார்மல் டேஸில் பண்ண ஒர்க் அவுட்லாம் பண்ணலாமா அப்படின்னா, ஸோ உங்கள் ஜிம்மில் ஏசி இருக்குது இல்லைங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் நீங்கள் எவ்வளோ தூரம், அதாவது நார்மல் டேஸில் நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் டேஸில் நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி வெயில் டைமில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்டை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ நம்ம வெயில் டைமில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அப்படி என்ன ப்ராப்ளம் வரும்? ஸோ அப்படின்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் டேஸில் பண்ணுறீங்க, ஒரு மார்னிங் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்களை வந்துட்டு மதியம் வந்துட்டு அவ்வளோ ஹீட்டில் ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் உங்களால் பண்ண முடியுமா? ஸோ உங்களுடைய பாடி வந்துட்டு அதுக்கு ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி தான், ஏன்னா ரீசெண்ட் டைமில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட்ஸை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய டயட்ஸை நீங்கள் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸை வந்துட்டு ஹெவி ஒர்க் அவுட்ஸை, நான் சொல்கிறது நார்மல் ஒர்க் அவுட்ஸில் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல அதை கம்மி பண்ணிவிட்டு நம்மளுடைய டயட்டில் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் வந்து நிறைய பேர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஜிம்முக்குன்னு ஒரு நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் வேர்ஸ் இருக்குது, அதை இது பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் காட்டனில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ நீங்கள் வெளியே போகிறப்போ கூட ஜீன்ஸோ இல்லைன்னா டைட் ஜீன்ஸோ டைட் டிஷர்ட்டோ போடுறது, இல்லை டைட் ஷர்ட் பாலிஸ்டர் ஷர்ட்டோ, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்க இந்த லைகரா ஷர்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்லி பியூர் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணுறப்போ ஸோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து தண்ணி எடுத்துப்பீங்க.
ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்க, ஸோ அதே மாதிரி ரொம்ப ஃபிட்னஸ் ரொம்ப இதாக இருக்கிறவங்க, ஸோ அவங்க தண்ணி குடித்த உடனே நம்ம பேக்கு போயிடும், ஒரு லைட்டாக தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் நீங்கள் தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஹீட்டான அதிகமான வெயில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கம்பல்சரி 5 லிட்டர் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் தண்ணி கம்பல்சரி நீங்கள் டெய்லியும் குடிச்சே ஆகணும். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய உடம்பை நீங்கள் கேர் பண்ணீங்க, வெளியே பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்க. பட் அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கான்ஸும் ஹெல்த்தாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து தண்ணி வந்து இந்த வெயில் காலத்தில் நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணணும், ஸோ அதிகமாக குடிக்கணும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இந்த வெயில் காலத்தில் நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 லிட்டர்ஸ் தண்ணினாச்சும் கம்பல்சரி குடிச்சாகணும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறையா பேர் வந்து ப்ரோட்டீனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான்வெஜ் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இந்த டைமில், இந்த வெயில் காலங்களில் ஸோ இந்த நான்வெஜ் எடுக்கிறீங்கள, அதிகமாக எடுக்காமல் தேவையான அளவு மட்டும் எடுங்க, ரொம்ப ஸோ நல்லது. நான்வெஜ் அதிகமாக எடுக்கும்போதும் நமக்கு இந்த வெயிலுக்கு அதுக்கும் செட் ஆகாமல் சில ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறது கூட. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுங்க. பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் என்னுடைய ப்ரோட்டீனை வந்து நான் வந்து ஃபுட்ஸில் தான் எடுப்பேன், ஸோ நான்வெஜ்ஜில் தான் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய வீடியோ நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயில் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை கம்மி பண்ணிவிட்டு டயட்டில் பயங்கரமான ஒரு கான்சன்ட்ரேஷன் வைங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நான்வெஜ்ஜில் சுத்தமாக தவிர்த்துருங்க, தண்ணி அதிகமாக குடிப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்டியோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள். பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது. சரி, ஓகே. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது, எனக்குமே அது இருந்தது. பாடி பில்டிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெயில் காலத்தில் ஏசியில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக நான் வந்துட்டு பகல்லையும் ஃபுல் ஏசியில் தான் இருப்பேன், நைட்டு தூங்கும்போதும் ஃபுல் ஏசியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத தயவு செய்து. ஸோ வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த டைமில் மட்டும் கிடையாது, நார்மல் டேஸ்லேயும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டைம் அதாவது ஏசியை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்கள் நார்மல் டைமில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் தான். எனக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுற டைம் என்னென்னா, நீங்கள் தூங்கணும், ஏன்னா எல்லாருமே நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் தூங்குகிற டைமில் நீங்கள் வந்துட்டு ஏசி நீங்கள் பயன்படுத்தும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ நல்லா தூக்கம் வரும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய உடம்பை ஏசிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தாதீங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, இப்போ இந்த டைம் தான் எல்லோரையும் பழக்கப்படுத்தும். ஏன்னா இந்த டைமில் ஒன்று கூட பகல் நேரங்களில் மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வெயில் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க.
ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப டயர்டாகும், ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேர்வை சுருக்கிறது இல்லை, வேர்வை வர்றதில்லை. ஸோ அது வந்து ரொம்ப அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ நீங்கள் உணர்ந்து பாருங்கள். நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒர்க் அவுட், ஏசியில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா வேர்வை வெளியே வரும். ஸோ அந்தளவுக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த நார்மல் டேஸில் விட வெயில் காலங்களில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் இருந்து பழகிறாதீங்க. அது உங்களுக்கு கண்டினியூவாக அப்படியே இருக்கணுன்ற மாதிரி கொண்டு போயிடும். ஸோ உங்கள் உடம்பு வந்து சோம்பேறி ஆகிடும். அது போக உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாகும். ஸோ இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நான் வளவளவு எடுத்துகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் அதிகமாக குடிங்க. ஐஸ் போட்டு ஒரு டைம் குடிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் போட்டே குடிக்காதீங்க. ஸோ ஒரு டைம் ஐஸ் போட்டு குடிங்க, ஒரு டைம் ஐஸ் எல்லாமே குடிச்சுக்கலாங்க. இன்னொரு விஷயம், வெளியே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட ஸோ ஒரு நொங்கு இல்லைன்னா ஒரு இளநீர் வந்து நீங்கள் குடிக்கிறப்ப இன்னமும் ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இதை பண்ணுறப்ப உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீடியோவில் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபடுங்கள்.